துளாராசி விசாக நட்சத்திரம். இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 11 வருடம் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு பாதத்துக்கும் என்ன தசை நடக்குது, நீங்கள் எந்த பாதத்தில் இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசைக்கு இந்த குருவுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் கடைசி வரைக்கும் சொல்கிறேன். ஆனால் படிக்கிற காலகட்டம் மட்டுமே என்னோட கணக்குப்படி நான் 10 வருஷம் எடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். 10 வயசு வரைக்கும் குரு தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 10 + 19 29, 30 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் 22 வயசுக்குள்ள ஒரு சில பேருக்கு சனி தசையோட ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கலாம். ஒரு சில பேர் சனி தசையோட முடிவு பகுதியில் இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. இதே துளாராசி விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு 4 வருடங்கள் 6 மாதம், 4 வருடங்கள் 4 மாதம், அது மாதிரி 4 வருடங்கள் 8 மாதம், இது மாதிரி தசாபுத்தி இருப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரத்துக்கு போகக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக பொருந்தி வரும். அதாவது 4 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு 4 மாதங்கள், 4 வருடங்கள் 6 மாதம், 4 வருடங்கள் 8 மாதம், 9 மாதம்லாம் இருக்கு இல்லையா, அதாவது 5 வருடத்துக்குள்ளே இருக்கு இல்லையா, 4 to 5 வருடத்துக்குள்ளே இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பொருந்தி வரும். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இந்த குருடைய பயிற்சி ராசிக்கு 10ஆம் இடத்துல, இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துக்கு 5ஆம் பார்வையாக ராசியை 2ஆம் இடத்துக்கு பார்க்குறார். 4ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல குருடைய பார்வை பதியுது. இது படிக்கிற காலகட்டத்தில் இந்த குருடைய நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை கன்ஃபார்மாக கொடுக்கும். ஏன்னா பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானம். இந்த இடத்துக்கு குரு பார்வை பதியுது. குடும்பம் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஃபேமிலி நல்லா இருக்கும். ஃபேமிலிக்குள்ள என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கெல்லாம் கிளியர் ஆகும். இப்போ வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ ஏதோ ஒன்று, அவங்களோட தசை நல்லா இருக்கும். உங்களுடைய அந்த பயிற்சிங்கிறது வீட்டுக்கு சுபத்துவத்தை கொடுக்கும், சுப பலன்களை கொடுக்கும், சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில். ஆனால் 7.5 சனியோ அஷ்டம சனியோ போகக்கூடாது. வீட்டில் யாருக்காவது அப்பா அம்மாவுக்கோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி இல்லைனா அஷ்டம சனி அது மாதிரி இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் இந்த பலன்கள் அங்கே போகாது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும். படிப்பு ரீதியாக நிறைய டிஸ்டர்ப் ஆகிருந்தால் கூட இப்போ படிப்பு சிறப்பு தான். எது எப்படி இருந்தாலும் சரி, எல்லா வீடியோவில் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். படிக்கிற காலத்தில் படிச்சிருங்க. 22 25 வயசுக்குள்ளே எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய தசைகள் பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை, புதன் தசை, இதெல்லாம் ஒரு 50 வயசுக்குள்ளே வந்துடும். நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தசைகள் நல்லா இருந்தால் நல்ல யோகத்தை கொடுக்கும். கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட படிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காது. சமாளிக்கக்கூடிய தன்மை, இன்னொன்று தன்னம்பிக்கை, தைரியம், எதை எடுக்கிறோம் எதை பண்ணணும் அப்படின்றது ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவான வார்த்தைகள், தெளிவான போக்கு, தெளிவான முயற்சி, இது எல்லாமே படிப்பு நமக்கு கொடுத்துரும். அப்போ இந்த வயசில் படிச்சுறது நல்லது. இப்போ ராசி நட்சத்திரமா அதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு இப்போ ராசி பலன் பாருங்கள், தப்பு கிடையாது. ஆனால் ராசிக்கு என்ன படிப்பு படிக்கணும், இந்த லக்னத்துக்கு என்ன படிப்பு படிக்கணும், நமக்கு டைம் நல்லா இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க. மற்றபடி உங்களுக்கு பிடிச்ச படிப்பு எதிர்காலத்துக்கு விஞ்ஞான உலகத்தில் நிறைய மாற்றங்களை நிறைய கொடுத்துட்டே வருது. நிறைய தொழில் உற்பத்தி ஆகிட்டே வருது. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்குது. அந்த வளர்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் அந்த அளவுக்கு படிச்சிடணும். நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது சிறப்பு. இப்போ 22 வயசுக்கு மேலே ஒரு சில பேருக்கு சனி தசை வரும். 31 வரைக்கும் 34 வரைக்கும் கூட சனி தசை வரலாம். இந்த முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் என்னோட கணக்குப்படி 30 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரும். 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 24 வயசுக்குள்ளவே இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது முடியும். இப்போ 22 வயசுக்கு மேலே 34 வயசு வரைக்கும் சனி மகாதசை நடக்குதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பார்ப்பீங்க. இந்த டைமுங்கிறது அவ்வளோ வளர்ச்சிகளை கொடுக்கும். சனி தசை தான் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கார். அங்கே உத்திரட்டாதியில் இருக்கார், ரேவதியில் இருப்பார். இந்த வருஷம் ஃபுல்லாகவே அங்கேயே வக்கரமாவார், வக்கர நிவர்த்தி ஆவார். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். சனி பகவான் வக்கரமாகாமல் இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில். இன்னொன்று புதன் வக்கரமாகாமல் இருக்கணும். சனி பார்வையிலையோ இல்லை லக்ன அவயோகராக இல்லாமல் இருந்தால் சிறப்பு. இந்த 2 கிரகங்களும் இந்த குரு பயிற்சிக்கு அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒரு அடுத்த வருஷம் அதெல்லாம் பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குரு பயிற்சியிலேருந்து அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே
இந்த 2 நட்சத்திரம் தான், உத்திரட்டாதி ரேவதியில் தான் இந்த சனி பகவான் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு இந்த 2 கிரகங்கள் எப்படி இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில்ங்கிறத பார்க்கணும். நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா ஓகே. லக்ன யோகராக வந்தால் சிறப்பு. லக்ன அவயோகராக வந்தால் உங்களுக்கு 2025 ஒரு சில பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கும். அந்த வேலை ரீதியாக கொஞ்சம் சிக்கல் இருக்கலாம். இப்போ அந்த குரு பார்வை ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணும். இது வரைக்கும் சேமிப்பு இல்லையா, அந்த சேமிப்பு இருக்கும். வேலை இல்லையா, வேலை கிடைக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடினீங்கன்னாக்கா இப்போ கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது, இல்லை அங்கேயே ஜாப் சேஞ்சஸ் எல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த டைம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் திருமணம் தாராளமாக நடக்கும். உங்களுக்கு குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால குடும்ப வளர்ச்சி நல்லா இருக்கும். சுப விசேஷங்கள் கூடி வரும். அடுத்து வந்து புதன் தசை. இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 34லேருந்து 51 வரைக்கும், சென்டர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 30 to 47, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 24 to 41 இல்லைனா 42 அது மாதிரி வரும். இப்போ இந்த புதன் தசை உங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து விரையாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி, இவர் சிறப்பு. புதனை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணுச்சுன்னா அந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோக வளர்ச்சிகளை கொடுக்கும். நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும். நல்ல இடத்துல இருக்கணும் அப்படின்னாக்கா மறையாமல் இருக்கணும். ராகு கேதுவோடு சேராமல் இருந்தால் இந்த புதன் தசை உங்களுக்கு நன்மை செய்யும். இன்னொன்று, வக்கரமாகாமல் இருந்தாலும் உங்களுக்கு நன்மை செய்யும். வக்கரமாகி இருந்தால் சமீப காலமாக வேலையில் பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் இப்போ குரு பார்வை மூலமா நிவர்த்தி ஆகும். இப்போ 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை. இப்போ சுப விசேஷம் அதிகமாக நடக்கும். இடம் சம்பந்தமான ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகும். குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து திருமண முயற்சிகள் கையில் எடுத்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, ப்ராப்ளம் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து பரவாயில்ல, அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். அந்த டைமுங்கிறது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இப்போ வேலை ரீதியாக யாராருக்கெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கோ இப்போ வேலை கிடைக்கும். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள். நான் சொல்லிட்டேன், வெளிநாடு போகிறது இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இதுவும் வந்து 4ஆம் இடம் சம்மந்தப்படுது. இந்த குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வீடு கொடுத்த கிரகம் குருவுடைய வீட்டில் ராசிக்கு 6ல் என்ன ஒன்று, கடன் வாங்கி எதையும் பண்ணாதீங்க. இப்போ வந்து இடத்துக்காக கடன் வாங்குறதோ லோன் வாங்குறதோ இது மாதிரி கொஞ்சம் பார்த்து யோசித்து உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கடன் வாங்குறது நல்லது. அதிகப்படியான கடன் வேண்டாம். தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து தொழில் பண்ணுறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு தசை நல்லா இருக்கணும். மறைமுக ஸ்தானத்தில் இருந்து இந்த புதன் தசை பண்ணக்கூடாது, அஸ்தங்கமாக இருக்கக்கூடாது, வக்கரமாக இருக்கக்கூடாது. இது தவிர்த்து வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் அது ராகு கேதுவோடு சேரக்கூடாது. புதன் பாக்கியஸ்தானாதிபதி தசை அருமையான தசை. வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கும் இவர் யோகாதிபதியாக வந்துட்டார். அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். சுப விசேஷம்லாம் வீட்டில் நிறைய நடக்கும். இடம் வாங்குறதோ இல்லை வீடு கட்டுற பிளான் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் நடக்கிறதுக்கான அமோக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்து வந்து கேது. இந்த கேது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 51 to 48, சென்டர் பகுதி என்னோட கணக்கு இருக்கு இல்லையா, 10ஓட நான் தசாபுத்தி எடுத்தேன் இல்லையா, 47 to 54, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 41லேருந்து 48 வரைக்கும். கேது இந்த ராசிக்கு எங்கேருந்து தசை பண்ணால் நல்லது அப்படின்னாக்கா சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் நல்லது இல்லைன்னு சொல்லலை. சனிக்கும் கேதுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால வந்து சனியோட வீட்டில் இருக்கிறவங்க தொழில் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க இந்த குரு பயிற்சிக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து கேது இருந்து தசை பண்ணுற மாதிரி. அப்படி பார்த்தா சனியோட வீட்டில் இருந்தா 4ஆம் இடம் அப்படின்னாக்கா சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணுற மாதிரி, 5ல் அப்படின்னாக்கா சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணுற மாதிரி. இந்த ராசிக்கு வந்து எங்கே இருக்கக்கூடாதுனாக்கா சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்து தசை பண்ண நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிச்சுட்டு வருவீங்க. சொத்து ரீதியாக எல்லாம் கொஞ்சம் உஷாராருங்க. இடம் சம்மந்தமான உஷாராருங்க. நார்மலாக போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது முன்னெடுக்கணும், எதாவது செய்யணும் அப்படின்னாக்கா நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ குரு பயிற்சி என்னன்னாக்கா விற்க வேண்டிய சொத்தை விற்கலாம். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், விற்க முடியல, விற்கலாம். விற்றுட்டு ஒரு இடம் வாங்கலாம்னு நினச்சிங்கனாக்கா இப்போ வாங்கலாம். இடம் சம்மந்தமான ப்ராப்ளம் தீரும். வேலையில் நிறைய பேருக்கு வந்து நெருக்கடிக்குள்ளே கொடுத்துட்ருக்குனாக்கா அதெல்லாம் வந்து இப்போ கிளியர் ஆகும். வீட்டில் வந்து உடல்நிலை சரியில்லை, யாருக்காவது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா இப்போ கிளியர் ஆகும். அதெல்லாம் மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் அந்த டைமில் வந்து கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும் கேது தசையில் மட்டுமே. மற்ற தசைக்கு எல்லாமே அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து இந்த தசையில் மட்டும் கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும். நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நீங்களும் சரி கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா ஆயில நட்சத்திரத்தில் குரு வரும்போது இப்போ கேதுவும் அங்கே போவார். இந்த வருஷம் எண்டு இல்லைனா அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் இது வந்து 2 பேரும் ஒன்றா சேருவாங்க. அந்த டைம் எல்லாம் உடல்நலம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல், கடன் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை விசாக நட்சத்திரம் 3 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும், அதாவது 48 வயசுலேருந்து 78 வயசுக்குள்ள சுக்கிரதசை, 20 வருடங்கள் சுக்கிரன்.
ராசிக்கு 8 குடைய கிரகம், அஷ்டமாதிபதி தசை. இப்போ 6ஆம் இடத்துல தான் சனி. உங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்குது. உடல்நலம் சம்மந்தப்பட்டதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் இப்போ சால்வ் ஆகும். நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இந்த டைமில் கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை இல்லை, இப்போ ஒற்றுமை பிறக்கும். நல்ல ஒரு குடும்ப அன்னோன்யம் வரும். நிறைய வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக வீட்டில் நடக்கும் இந்த காலகட்டங்களில். இந்த சுக்கிர தசையில் சுக்கிரன் வந்து என்னென்னா இந்த ராசிக்கு 8 குடைய கிரகம். சுய ஜாதகத்தில் ராசியாதிபதி யோகாதிபதி தான். அதே அஷ்டமாதிபதி அப்படின்னாக்கா 7 சனி வரும்போதோ அஷ்டம சனி வரும்போதோ தான் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இப்போ வந்து 8ஆம் இடத்தையே சனி பார்க்குறார். இப்போ 8ஆம் இடத்துல தான் சனி பகவானுடைய பார்வை இருக்குது. அந்த இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துது. இப்போ சுக்கிரனே இருந்து தசை பண்ணுறாரு, இல்லை சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் அந்த இடத்துல இருந்துச்சுனாக்கா இப்போ இடம் சம்பந்தமான மாற்றங்கள் கொடுக்கும். வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் நிறைய முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கலாம். வேலை சார்ந்த முயற்சி பண்ணியிருந்தாலும் வேலை நல்லாயிருக்கும். தொழில் சார்ந்து முயற்சி பண்ணியிருந்தால் தொழில் நல்லாயிருக்கும். என்னென்னா அஷ்டமாதிபதி தசையில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக உஷாராக பண்ணணும் இந்த டைமில். ஏன்னா இது வந்து ஒரு சில கடன் அமைப்பை கொடுக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து ஒரு நபர்கிட்ட வந்து ஏமாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணுமானா ராசிக்கு 2ஆம் இடத்துலனாக்கா பார்வை இருக்குது. இப்போ குடும்பத்தில் ஒரு சில சுப விசேஷம், அதை நான் நிறைய சொல்லிட்டேன், இத்தனைக்கும் திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை சொல்ல முடியாது. சுப விசேஷம் கூடி வரும். சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறதோ இல்லை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இது வரைக்கும் இடம் விற்கணுன்னாக்கா இப்போ விற்கலாம். இந்த இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும். வேலையில் இருக்கிறீங்களா, வேலையில் கன்ஃபார்மாக ஒரு மாற்றம் இருக்குது இந்த ஆண்டில். இந்த குரு பயிற்சிக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றமாக எடுத்துக்கோங்க. வேலை மாற்றணும் அப்படின்னு நினச்சா தயவு செஞ்சு இப்போதைக்கு வேண்டாம். வேலை நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுவாக மாறினா வேறு வேலை கிடைக்கும். இல்லைன்னாக்கா கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக சுக்கிர தசையில் வரும். கடன் எல்லாம் ஒரு சில பேருக்கு தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்த கடன் வரும், வாங்கின கடனை கொடுக்க முடியும். ரொம்ப நாளாக லாக்காகி நிற்கிது இல்லையா பணம், அதெல்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு உடல் நலத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். 6ஆம் இடத்துக்கு வந்து குருடைய பார்வை இருக்குன்னாக்கா உடல் நலத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். 6 குடையவன் 6ஆம் இடத்தையே பார்க்குறார் உச்சமாகி. என்னென்னலாம் நீங்கள் எப்படியெல்லாம் உஷாராக இருக்கணுமோ உஷாராக இருந்துங்க. சாப்பாடு விஷயத்தில் இதுமாரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேனாக்கா இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள். அடுத்து சூரிய தசை. இந்த சூரிய தசை எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி, இந்த சூரியன் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ஒரு சில பேருக்கு வந்து நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கலாம். இப்போ அந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ வந்து குடும்பத்தில் ஒரு சில சுப விசேஷம் கூடி வரலன்னா இப்போ கூடி வரும். உங்களுக்கு தசை சரியில்லைன்னு வச்சிங்களேன், 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இப்போ வந்திருக்கார். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். ஒரு சில மாற்றங்களை கொடுக்கலாம், ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டு வரலாம், வேலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டு வரலாம். அந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல் மாறும். ஏன்னா சூரியன் வந்து இந்த வீட்டில் நீசமாயிடுவார். அதனால் 11ஆம் அதிபதி இங்கே வந்து இந்த வீட்டுக்கு வந்து பெரும்பாலும் இந்த சூரிய பகவான் நன்மை செய்ய மாட்டார். உங்களுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். குரு பயிற்சி நல்லா இருக்கும். தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுங்கள். அடுத்து சந்திர தசை. சந்திரன் இந்த ராசிக்கு வந்து 10ஆம் அதிபதி. அந்த வீட்டில் தான் இப்போது குரு இருக்கிறார். இந்த சந்திரனோட வீட்டுக்கு வர்றது பூர்வீகத்துக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ பூர்வீகத்துக்கு வந்து சேரலாம். யாராருக்கெல்லாம் அந்த விசா பிரச்சனை இருக்கோ அந்த விசா பிரச்சனை தீரும். அதாவது வயதான காலகட்டத்தில் வரது தான். வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். ஒரு சில பேருக்கு வந்து கிரீன் கார்டு கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து இப்போது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இட சம்பந்தமான விற்கிறதோ வாங்குறதோ இப்போ இந்த காலகட்டம் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். வீட்டில் யாருக்காவது வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருந்தாங்கனாக்கா இப்போ வேலை கிடைக்கும். இது வந்து சந்திர தசைக்கு. ஏன்னா சந்திரன் வந்து விசாக நட்சத்திரத்திலிருந்து தான் தசை பண்ணுறார். குருவுடைய நட்சத்திரம் தான். ஒரு சில பேருக்கு வந்து உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா உடல்நலம் சம்மந்தப்பட்டதுன்னா 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம் ஏறி தசை பண்ணுறார். இந்த நட்சத்திரம் ஒரு சில மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் மட்டுமே இந்த தசை நல்லாயிருக்கும். இல்லைன்னாக்கா எப்படி பார்த்தாலும் ஒன்று கடனை கொடுக்கும், நோய் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக நீங்கள் அதை பார்த்துக்கணும். அந்த கடன் அமைப்பு ஒரு சிலருக்கு வந்து தீரலாம். இப்போதைக்கு அந்த கடன் அமைப்பு தீரலாம். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு சிக்கல்கள்லாம் தீரும். இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக குருடைய பயிற்சி நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நன்றி.